Welcome, my dear students. So, this is CBSE Max 10th grade trigonometry topic, exercise 8.3 la 4th sum la 3rd subdivision. So, very important problem. Last public exam la vandirukku. 2012, 11, 10 la you can see the question. So, such an important question. So, in the question வந்து செய்யறதுக்கு முன்னாடி இதோட பேசிக்ஸ் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நான் தனியாக சொல்கிறேன். ஓகேவா? கொஸ்டின் நல்லா பாருங்கள். tan தீட்டா இங்கே வந்து காட், இங்கே காட் தீட்டா இருக்குது, கீழே tan தீட்டா. ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1 + சீக்கட்டும் டேனும். ஸோ எல்ஹெச்எஸ் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? இப்போது இந்த டேனும் காட்டுக்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோம். tan தீட்டாவோட பிளேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா sin by cos யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் காட் தீட்டாக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா cos by sin. ஸோ இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருந்துச்சுமா சீக்கண்ட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ். ஸோ 1 by cos. அதுக்கப்புறம் கொசிகண்ட் இருந்துச்சு. கொசிகண்ட் வந்து யாரோட ரெசிப்ரோக்கல் 1 by sin. இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டி x³ - y³. இந்த ஐடென்டிட்டி படி எப்படி எழுதணும்னா x - y இதை எழுதிட்டு x² + xy + y². இந்த ஐடென்டிட்டி அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சி மை டியர்ஸ், a - b. இங்கே வந்து நான் மைனஸை வந்து ஐம் கோயிங் டு டேக் ஆஸ் காமன். அப்படின்னா என்ன ஆகும்னா a வந்து நெகட்டிவ் ஆகிடும், b வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அதாவது b - a. ஓகேங்களா? அவுட் சைடில் வந்து நமக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த ப்ராப்ளமில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஸ். நவ் லெட்ஸ் கோ டு த ப்ராப்ளம். இப்போது நியூமரேட்டர்லேருந்து என்ன இருந்துச்சுன்னா tan தீட்டா. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? sin by cos. டினாமினேட்டரில் 1 - cot. காட் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண சொன்னேன்? cos by sin. 1 - அப்போ இங்கே டினாமினேட்டரில் 1, இங்கே டினாமினேட்டரில் 1. ஸோ டெஃபினெட்லி நம்ம எல்சிஎம் எடுத்து காமனாக இருக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். பாசிட்டிவ் சைன். நியூமரேட்டரில் வந்து காட் இருக்குது. காட்டை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? காஸ் பை சைன். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அது மாதிரி. திருப்பி கீழே 1 - சைன் பை காஸ். ஸோ அகெயின் இங்கே 1 கீழே 1 இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை. சி மைடியர், எப்போல்லாம் நமக்கு பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் இருக்கும் அப்போ தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். மல்டிபிகேஷன் இருக்கிறப்போ எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ நியூமரேட்டர் இருக்கிறத பாருங்கள், சைன் பை காஸ் இருக்குது, இங்கே வந்து காஸ் பை சைன். இங்கே வந்து நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 1 × சைன், 1 × காஸ், இங்கே சைன் மட்டும் இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க, என்ன வரப்போகுது? சைன் பை காஸ், கீழே என்னமா வந்திருக்கும்? சைன் - காஸ் தீட்டா, கீழே ஒரு சைன் தீட்டா. ஸோ எதுவுமே கேன்சல் பண்ண முடியல. பாசிட்டிவ் சைன். இங்கே வந்து நம்ம காட்டுக்கு பதிலாக காஸ் பை சைன் போட்டிருந்தோம். இங்கே எல்சிஎம் எடுக்கல என்ன வந்துச்சுன்னா காஸ் - சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? கிராஸ் மல்டிப்ளை தான். இங்கே காஸ் வந்துருச்சு, இங்கே 1 × காஸ், இங்கே 1 × சைன், அப்புறம் டினாமினேட்டரில் ஒரு காஸ். ஓகே, நம்ம இதில் எழுதியாச்சு. சி மை டியர்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம கரெக்டாக பண்ணணும். என்ன பண்ணோம்னா இந்த நியூமரேட்டர் இங்கே டினாமினேட்டர். ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி அழகாக எழுத போகிறோம் பாருங்கள். சைன் பை காஸ், இதை வந்து ரெசிப்ரோக்கல், அதாவது சைன் நியூமரேட்டருக்கு போயிடுச்சு, டினாமினேட்டரை வந்து சைன் - காஸ். ஓகே, திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் சைன், இங்கேயும் அதே மாதிரி தான், காஸ் பை சைன். அப்புறம் இதை நியூமரேட்டரில் வந்து அதே மாதிரி ரெசிப்ரோக்கல், இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா இந்த டினாமினேட்டரில் காஸ் இங்கே வந்துடணும், இங்கே வந்து காஸ் - சைன். புரியுதாம்மா? இது புரியலன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்போ 4/3 இருக்குது, டினாமினேட்டரில் வந்து 2/5 இருக்குது. நீங்கள் என்ன எழுதணும்? 4/3 எழுதிட்டு இந்த 2/5 வந்து 5/2ன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ 20/6. இந்த டினாமினேட்டரில் உள்ள ஃப்ராக்ஷன் வந்து 5/2 சேஞ்ச் பண்ணோம். அதே சேம் சிமிலர் தான், நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணோம். ஓகே, இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கணும். நான் இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னேன் a - b. இங்கே வந்து சைன் - காஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா காஸ் - சைன். வேறு எதுவுமே நம்ம கேன்சல் பை பண்ண முடியாதுமா. இதை மட்டும்தான் நம்ம வந்து காமனாக எடுக்க முடியும். ஆனால் இங்கே நெகட்டிவ் சைன் வந்து கரெக்டாக இல்லை.
சைன் மட்டும் சேஞ்ச். நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா கவனிங்க. இந்த காஸ் சைன் இருக்குல்லையா, அதுலேருந்து நெகட்டிவ் சைனை வெளியே எடுக்க போகிறோம். அது இங்கே நடுவில் வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆகும், சைன் மைனஸ் காஸ் ஆகிடும். ஓகே, மற்றெல்லாம் பேசிட்டிஸ். அந்த ஸ்டெப்பை நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ண போகிறோம். மேலே வந்து சைன் ஸ்கொயர் இருந்துச்சு, கீழே காஸ் தீட்டா சைன் மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ மைனஸ் இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, லிசன் மை டியர், சைன் தீட்டா. இங்கே சைன் மைனஸ் காஸ் இருந்துச்சுல, சாரி காஸ் மைனஸ் சைன் இருந்துச்சா, அதை வந்து சைன் மைனஸ் காஸ் தீட்டா. ஏன்னா நெகட்டிவ் சைன் நமக்கு நடுவில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ யார் நமக்கு காமனாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன் மைனஸ் காஸ் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, நடுவில் நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ ஐ கேன் டேக் திஸ் சைன் மைனஸ் காஸ் ஆஸ் காமன். ஸோ ஹூ இஸ் இன் த நியூமரேட்டர், சைன் ஸ்கொயர், கீழே ஒரு காஸ், மைனஸ் காஸ் ஸ்கொயர், கீழே ஒரு சைன். ஸ்டில் இந்த டினாமினேட்டர் பாருங்க ஈக்குவலாகவே இல்லை. ஸோ அகெயின் நம்ம கிராஸ் மல்டிப்ளை, அதாவது எல்சிஎம். அப்போ இங்கே எழுதுகிற இந்த ஸ்டெப்பை இங்கே வந்து சைன் மைனஸ் காஸ் எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, சி மை டியர், இந்த சைன் ஆல்ரெடி இங்கே சைன் ஸ்கொயர், இங்கே ஒரு சைனால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே சைன் கியூப் வந்துடும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ். அப்போ இங்கே காஸ் கியூப் வந்துடும். டினாமினேட்டரில் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணாச்சு. மேலே வந்து இப்போ நமக்கு என்ன இருக்குது, சைன் கியூப் மைனஸ் காஸ் கியூப், அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய். அதுக்கப்புறம் இங்கே சைன் ஸ்கொயர் ப்ளஸ் 2 வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏ மைனஸ் பி ஃபார்முலா கிடையாது. சைன் காஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. டினாமினேட்டரில் நம்ம வெளியே காமனாக எடுத்தோம் இல்லையா, சைன் மைனஸ் காஸ். இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணோம், சைன் தீட்டா காஸ் தீட்டா. சி லாஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள் கரெக்டாக. இந்த இடத்துல ஏ கியூப் மைனஸ் பி கியூப், எக்ஸ் கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. கீழே இங்கே காமனாக இருக்கிற சைன் மைனஸ் காசு, சைன் இன்ட்டு காஸ். ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் தான் இங்கே இருக்குது. இப்போது என்ன பண்ணலாம், இந்த காஸ் சைன் மைனஸ் காஸையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் லெஃப்ட் அவுட், இங்கே பாருங்கள், இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர். ஸோ யூ கேன் ரைட் அஸ் 1 ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இந்த டினாமினேட்டரில் உள்ள சைன் பை காஸை கீழே இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படியும், இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டானும் எழுதலாம். இப்போ இங்கே ரெண்டெலாம் கேன்சல் ஆயிடுச்சு, 1 மட்டும் இருக்குது. இங்கே வந்து 1 பை சைன் 1 பை காஸ். ஸோ அது எப்படி எழுதலாம், 1 பை காஸ்க்கு பதிலாக கொசிகண்ட், இங்கே வந்து சீக்கண்ட், பாசிட்டிவ் 1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். தட்ஸ் ஆல். இங்கே எப்படி நமக்கு 2 டைம்ஸ் எழுதுனீங்க, இப்போது 4 பை 4 ப்ளஸ் 7 இருக்குது. சாரி, இப்போ நம்ம வேறு எதாவது வச்சுப்போமே, 4 ப்ளஸ் இங்கே ஏ கீழே வந்து 3 இருக்குமா, இதை நம்ம எப்படி எழுதலாம், 4 பை 3 ப்ளஸ் ஏ பை 3 இப்படி எழுதலாம் தானே. கீழே டினாமினேட்டர் வந்து காமன் ஃபார் போத். அது மாதிரி தான் இந்த ப்ராப்ளமில். இங்கே கேட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட், சைன் காஸ் எதுக்கு இங்கே 2 டைம்ஸ் எழுதுறீங்க, சைன் காஸ், இங்கேயும் சைன் காஸ் 2 டைம்ஸ் இல்லை, இங்கே நடுவில் பாசிட்டிவ் சைன் இருக்கலாமா, அதனால நம்ம 2 பேருக்கும் காமனாக டினாமினேட்டராக எழுதலாம். அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம இந்த ப்ராப்ளம் மாதிரி தான் இதில் எழுதணும்ல, 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம், இங்கே 1 டைம், அந்த மாதிரி. ஓகே, ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் எல்லா கான்செப்டையுமே நீட்டாக இதில் வந்து மெதுவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2 டைம்ஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்க்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு ஒரு ரீசன் உனக்கு புரியும். ஸோ பேசிக்ஸை நல்லா கிளியராக வச்சுருந்தீங்கன்னா this problem definitely easy problem. Okay my dear students, thank you so much for joining. Bye.